எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காக சூப்பராக இது அப்படியே மூடி வச்சா நல்லா எண்ணெய் பிரியும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. வெந்தயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, ஒரு கட்டி பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 2 கை சின்ன வெங்காயம், குட்டி குட்டி கத்திரிக்காய், நடுவில் மட்டும் 4 கீரல் போட்டிருக்கேன், கொஞ்சம் 2 தக்காளி. இப்போ குழம்பு மிளகாத்தூள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு போட்டுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் போட்டு. இப்போ இந்த மிளகாத்தூள் வாசனை போட்டோம், புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், புளி தண்ணி நான் ஒரு 1/2 கிளாஸ் தான் ஊற்றுறேன். பட்டை குழம்புக்கு ஆல்ரெடியே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அப்படியே கொதிக்கிட்டோம். குழம்பு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக கலக்கி வச்சுருக்கோம். நல்லா